ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு. டுடே நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் வண்டர் சீரீஸ் எபிசோட் நம்பர் 2. வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம விக்கியோட ப்ரோக்ராமிங் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெட் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க விக்கியோட அந்த ப்ரோக்ராமிங் செட்டிங்ஸில். அப்போ அங்கே வந்து நம்ம டெட்டோட ஒய்ஃப் ஜோன் வராங்க, வந்து கேட்குறாங்க என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கும்போது நம்ம டெட் சொல்கிறாங்க, விக்கியோட ப்ரோக்ராமிங் செட்டிங்ஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிகிட்ருக்கேன், இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் இந்த ரோபோட்டிக் மிஷின் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. டெட் இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம விக்கியை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போ விக்கி நீ ஏதாவது பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்கியோட பேசுகிறா. அப்பா விக்கியோட குரலுக்கு என்னாச்சு அப்படின்னு ஜாமி ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறான். உடனே டெட் சொல்கிறாங்க, விக்கியோட ப்ரோக்ராமிங் செட்டிங்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, அதை கொஞ்சம் செட்டிங்ஸில் கொஞ்சம் மாற்றினா எல்லாம் சரியாயிரும், அதாவது வாய்ஸ் வந்து இப்படி கேட்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் கிச்சனில் காட்டுறாங்க. கிச்சனில் நம்ம டெட்டும் ஜோனும் கிச்சனில் இருக்காங்க. நம்ம ஜோன் வந்து காஃபி போட்டுட்ருக்காங்க, பிளாக் காஃபி. அங்கே ஜாமி வரான். ஜாமி வந்து ஹேரியட் வந்து அந்த விண்டோ வழியாக கிச்சனை பார்த்துட்றான். உடனே ஜாமிக்கு பயங்கர கோவம் வருது, இவளுக்கு என்ன நம்ம வீட்டையே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவோட ஸ்க்ரீனை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிடுறான். உடனே ஜோன் சொல்கிறாங்க, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டெட் சொல்கிறாங்க, ஜாமி பண்ணது கரெக்டு தான், அவன் பண்ணது என்ன தப்பு இருக்குது, இந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்டோட கிச்சனை பார்த்துட்டு இருந்தால் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜாமிக்கு சர்வ் பண்ணுறாங்க டெட்டு. நம்ம ஜோன் வந்து டெட்டுக்கும் ஜாமிக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நம்ம டெட் வந்து காஃபியும் ஸ்நாக்ஸும் நல்லா சாப்பிட்டுட்டு, ஸோ ஓகே எனக்கு விக்கிக்கு நிறைய ப்ரோக்ராமிங் செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நான் அதை போய் கவனிக்கிறேன், என் ஒர்க்கை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஹால் கிளம்புறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து கிச்சனில் வந்து நம்ம ஜாமியும் ஜோனும் அந்த காஃபி குடிச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டோர் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஜோன் சொல்கிறாங்க ஜாமிகிட்ட, ஜாமி யாருன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜாமி சொல்கிறான், வேறு யாராக இருக்கும், ஹேரியட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுறான். வெளியே ஒரு ரோபோட்டிக் மிஷின் நிற்குது. உடனே ஜாமி சொல்கிறான், மிந்திக்கு இப்போ தான் பார்க்க அழகாக இருக்க ஹேரியட் அப்படின்னு எனக்கு நக்கல் அடிக்கிறான். உடனே அங்கே ஹேரியட் வந்து சொல்கிறா, இது என்னோடய ரோபோட்டிக் மிஷின் தெரியுமா, என் கையில் இருக்க ரிமோட்டை வச்சே இந்த ரோபோட்டிக் மிஷினை ஆக்சஸ் பண்ணுவேன், இது என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ணும், நடக்கும், பேசும். இந்த ரோபோட்டிக் மிஷினோட நேம் என்ன தெரியுமா, ராணி அப்படின்னு சொல்கிறா அவள் ஹேரியட். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி ஜாமியும் ஜோனும் கேட்டுட்ருக்காங்க. ஹேரியட் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறா. ராணி இப்போ உள்ளவா அப்படின்னு சொன்னே அது மெதுவாக நடந்துகிட்டே உள்ளே வருது. இவங்களாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஹேரியட் அந்த ரோபோட்டிக் மிஷினுக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறா. ராணி அந்த டேபிள் இருக்க அந்த கப்பை எடு அப்படின்னு கண்டிஷன் கொடுக்குறா. அந்த ராணி அந்த கப்பை எடுக்க அந்த கப்பை கீழே போட்டுருது. உடனே ஜோன் அந்த கப்பை எடுத்து, என்ன ஹேரியட்டும் ரோபோட்டிக் மிஷின் கப்பை எடுக்க சொன்னால் கீழே போட்டு கேட்குறாங்க. உடனே ஹேரியட் சொல்கிறா, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஜாமிகிட்ட கேட்குறா, என்கிட்ட ரோபோட்டிக் மிஷின் இருக்குது, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஏன் இல்லை, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே ஜோன் வந்து சொல்லாது அப்படின்னு தடுக்கிறாங்க. இல்லை நான் ரோபோட்டிக் மிஷினை டிவியில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றுறான். ஜாமி நீ இங்கே இருந்தால் உனக்கும் ஹேரியட்டுக்கும் சண்டை தான் வரும், நீ போய் ஹாலில் போய் டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் வந்து நம்ம ஜாமியை வந்து அப்படியே ஹாலுக்கு வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. நீ ஹாலில் போய் டிவி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே அனுப்பி வச்ச பிறகு இங்கே ஹாலில் கிச்சனில் வந்து நம்ம ஒர்க்கு கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஹேரியட் கேட்குறா, ஆண்டி உங்களுக்கு கிச்சனில் நான் ஏதாவது ஒர்க்கு ஹெல்ப் பண்ணணுமா, நான் ஒர்க் பண்ணட்டுமா ஏதாவது கிச்சனில் அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஜோன் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் கிச்சனில் எனக்கு எல்லா ஒர்க்கும் தெரியுமா, எங்கள் வீட்டில் எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்ப்பேன் கிச்சனில், எங்கள் அம்மா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வராங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹேரியட்டோட அம்மா தான், மிஸ்ஸஸ் பிரிண்டல். வந்து நம்ம ஜோன்கிட்ட பேசுகிறாங்க. ஓகே மேம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க, நானும் ராணியும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் ரோபோட்டிக் மிஷினை கூட்டிகிட்டு போகிறா. மிஸ்ஸஸ் பிரெண்டல் வந்து நம்ம ஜோன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, இந்த ப்ரெட்டெல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இப்போ கரண்ட் இல்லைனால ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகலை, நான் உன்னோட ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறாங்க. ஜோனுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலை, இருந்தாலும் அவங்களால எதுவுமே சொல்ல முடியலை. சரி என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்னமோ திங்ஸ் இருக்குது, இதெல்லாம் திங்ஸ் தான் எப்படி என்னோடய ப்ரெட்டை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
ஜோனோட திங்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அவங்களோட பெட்டை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மிஸ்ஸஸ் பிரிண்டாலுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வருது. பிளாக் காஃபி பண்ணியா ஜோன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பிளாக் காஃபி பண்ணேன்னு சொல்லி ஜோனும் சொல்கிறாங்க. பிளாக் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸஸ் பிரிண்டால் சொல்கிறாங்க. சரி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உன் மனசு கஷ்டப்படும்ல, அதனால நான் எடுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி பிளாக் காஃபி எடுக்கிறாங்க. எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க மிஸ்ஸஸ் பிரிண்டால், இங்கே விக்கின்னு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு என் பொண்ணு ஹாரியட் சொன்னா, அவள் எங்கே நான் பார்க்கணுமே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜோன் சொல்கிறாங்க, இல்லை அந்த பொண்ணு கொஞ்சம் ஷை டைப்பு, கூச்ச சுபாவம், யார்ட்டையும் அவ்வளோ பேச மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படின்னு அந்த விக்கியை பற்றி இன்ட்ரடியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கிச்சனில் வந்து நம்ம பிரிண்டல் வராரு, நம்ம ஹாரியட்டோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ப்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா இந்த வெஜிடபிள்லாம் யார் வைக்கிறது, இதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டைப்பெட்டி எடுத்து அப்படியே நம்ம ஜோன்கிட்ட கொடுக்குறாங்க. ஜோன்கிட்ட கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைனா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, ஃப்யூஸ் போயிருக்கு, அதனால் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் மீதி இருக்க எல்லா திங்ஸையும், ஜோன் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இவங்களோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. ஜோனுக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டோட திங்ஸ் எடுத்து வெளியே வைக்கிறது ஜோனுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் எதுவும் பேசாமல் இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக டெட் வந்து விக்கி கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி விக்கிக்கு குரல் நல்லாயிட்டு தெரியுமா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. கூட ஜாமியும் வரான். உடனே அங்கே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிண்டால் நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு நம்ம டெட்டு. உடனே மிஸ்ஸஸ் பிரிண்டால் வந்து பேசுகிறாங்க விக்கிட்ட, ஓ நீ தான் அந்த புதுசாக வந்த பொண்ணா விக்கி, என் பொண்ணு ஹாரியட் சொன்னா, எப்படி இருக்க விக்கி அப்படின்னு வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து பேசுகிறாங்க. உடனே நம்ம டெட் வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிண்டால் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு சே ஹாய் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிண்டால் அப்படின்னு கை காட்டுறாரு. உடனே விக்கியும் அதே மாதிரி ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிண்டால் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் இப்படி கை காட்டிட்டு பேசுகிறாரு கேட்கும்போது, இல்லை அது அவளோட மேனரிசம் அப்படின்னு சொல்லிட்டு டெட்டும் ஜோனும் சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிண்டால் 2 பேரும் கேட்குறாங்க நம்ம டெட் ஜோன்கிட்ட, இந்த பொண்ணு விக்கிங்க இந்த பொண்ணு வந்து யாரும் ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது டெட்டும் ஜோனும் மாற்றி கை காட்டிக்கிறாங்க. இவரோட ரிலேட்டிவ் இல்லை என்னோட ரிலேட்டிவ் மாற்றி கை காட்டினோன்னே உங்களுக்கு குழம்புது. இல்லை 2 பேருக்கும் பொதுவான ரிலேட்டிவ்ஸ் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ சமாளிக்கிறாங்க. சரி ஓகே. டெட் வந்து சொல்கிறாங்க ஜாமி நம்ம விக்கியை வந்து கூட்டிகிட்டு போய் அவள் ரெஸ்ட் எடுக்க சொல்லு, கொஞ்சம் உடம்பு முடியல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படி சொன்னோடனே ஜாமியும் விக்கியை கூட்டிகிட்டு போகிறான். பிரிண்டால் கேட்குறாரு ஒய்ஃப்ட்ட, சரி நம்ம போவோம்மா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அங்கே எங்கே போகிறது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், ஃபுல்லாக ரொம்ப வேர்க்கும், கரண்ட் வேறு இல்லை, ஃபேன் ஓடாது, எதுவுமே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜோன்கிட்ட கேட்குறாங்க. கொஞ்சம் எங்கள் வீடு ரொம்ப கரண்ட் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்கும், கொஞ்சம் கேண்டில் வேணுமே அப்படி கேட்கும்போது, கேண்டில் தானே என்கிட்ட இருக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் எடுக்க போகிறாங்க ஜோன். அப்போ எங்கள் மிஸ்ஸஸ் பிரிண்டால் வந்து நம்ம டெடிட்ட சொல்கிறாங்க, நைட் டின்னருக்கு எங்களை கூப்பிடலான்னு பிளான் பண்ணுறீங்களா டெட் அப்படின்னு சொல்லி இந்த மிஸ் பிரிண்டால் கேட்குறாங்க. உடனே டெட் சொல்ல, இல்லையே நான் அப்பெல்லாம் பிளான் பண்ணலையே. இல்லை நீங்கள் அப்படி பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது பாருங்கள், உங்கள் முகமே காட்டி கொடுக்குது, இவங்க நைட் டின்னருக்கு நம்ம கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் ஜோ நாங்கள் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி பிரிண்டாலும் சொல்கிறாரு. சரி ஓகே நாங்கள் நைட் டின்னருக்கு வந்துடுறோம் சரியா, நீங்கள் ஜோன் நீ எங்களுக்கும் சேர்த்தே சமைச்சு வச்சுருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிண்டால் வந்து அங்கேருந்து அந்த பிளாக் காஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. நம்ம பிரிண்டால் சொல்கிறாரு, நல்லா சமைச்சு வை ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜோன் கிட்டேருந்து அந்த கேண்டில் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. எங்கே டெட்டுக்கும் ஜோனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. நம்ம ஜோன் சொல்கிறா, நைட் இவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணுமே, எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. டெட் சொல்கிற வேறு என்ன பண்ணுறது, தலையெழுத்து பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் டின்னருக்காக டேபிள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம விக்கி. ஸ்பூனு ஃபோக்கு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிட்ருக்கா. அப்போ ஹால்லேருந்து ஜோன் வந்து சொல்கிறாங்க, ஜாமி டேபிள் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ரெடி பண்ணிகிட்ருக்கேம்மா அப்படி சொல்லிட்டு விக்கிட்ட சொல்கிறான். எல்லாம் ஸ்பீடாக ரெடி பண்ணு சொன்னோடனே விக்கி ரொம்ப ஸ்பீடாக ரெடி பண்ணிடுறா. உடனே ஜாமி சொல்கிறான், ஓ சூப்பர் விக்கி ரெடி பண்ணிட்டியே அப்படி சொல்லிட்டு கரெக்டாக டெட்டும் ஜோனும்
கிச்சனுக்குள்ளே வரும்போது தான் பண்ண மாதிரி ஜாமி டேபிள் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். உடனே ஜாமி சூப்பராக பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஜோனும் பாராட்டுறாங்க ஜாமியை. உடனே ஜாமி சொல்கிற மாதிரி ஒர்க் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னே விக்கி ஒர்க் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடுறா. உடனே ஜோனுக்கு அப்போ தான் புரியுது. ஜாமிகிட்ட கேட்குறாங்க, ஜாமி நீ பண்ணலையே, விக்கி தான் இந்த ஒர்க்லாம் பண்ணாலா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் விக்கி தான் பண்ணான்னு ஜாமியை ஒத்துக்கிடுறான். உடனே ஜோன் வந்து சொல்கிறாங்க, ஏன் விக்கிக்கு இவ்வளோ வேலை கொடுக்க, பாவம் இல்லவா அப்படின்னு கேட்கும்போது அங்கே டெட் சொல்கிறாரு, ஜோன் நீ விக்கியை குழந்தைய பார்க்காத, ஒரு ரோபோட்டிக் மிஷின், நீ என்ன ஒர்க் வேணாலும் கொடுக்கலாம், அவள் டயர்டே ஆக மாட்டா. விக்கி ஸ்பூனை கீழே வை அப்படி கேட்கும்போது விக்கி ஸ்பூன் அப்படி கீழே போட்டுடுறா. வந்து டெட் சொல்கிறாரு, நான் ஸ்பூனை வந்து கீழே போட சொல்லலை, நான் டேபிள் மேலே வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாமி ஸ்பூனெல்லாம் எடு, கீழே கிடக்க ஸ்பூனெல்லாம் எடு, விக்கி நீயும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி டெட் சொல்லுவான்னு 2 பேரும் ஸ்பூனெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம டெட் வந்து நம்ம ஜோன்ட்ட சொல்கிறாங்க, இந்த பிரிண்டால் ஃபேமிலிக்கு வேலையே கிடையாது, திங்கிறதுக்குன்னு எங்கே சாப்பாடு போடுவாங்கன்னு அலையிறாங்க, வந்து திங்கிறதுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணுறதுக்குனே வருதுங்க, டின்னருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுங்க ஏன் வருதுங்க, வராமல் இருக்கலாம்ல அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்பூனெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சாச்சு. ஸோ ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஜோன் வந்து அந்த ஸ்பூனெல்லாம் எடுத்து ஜோன் வந்து டேபிள் சைடில் வைக்கிறாங்க. இப்போ டெட் சொல்கிறாங்க ஜாமிகிட்ட, பிரிண்டால் ஃபேமிலி வர்றதுக்குள்ளே நம்ம விக்கியை கொண்டு போய் அந்த கேபினில் கூட ஒளிய வை, விக்கியை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விக்கியை வந்து ஜாமியை கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஜாமியை விக்கியை கூப்பிட்டு போகிறான், உள்ளே போய் அந்த கேபினில் வைக்க விக்கியை கூப்பிட்டு போய் கேபினில் வைக்கிறான் நம்ம ஜாமி. இங்கே காலிங் பெல் லைட் கடிக்குது. ஜோன் வந்து அங்கே ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து ஹாலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம டெட் வந்து அவங்களோட எலக்ட்ரானிக் மிஷினுக்கு அந்த கபோர்ட்லாம் ஃபுல்லாக மூடி வச்சுட்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோடனே அங்கே ரோபோட்டிக் மிஷின் ராணி, ஹேரியட், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிண்டால் எல்லோரும் உள்ளே வராங்க. உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் வரவேற்கிறாங்க நம்ம டெட்டு. இப்போ ஹேரியட் கேட்குறா ஜோன்கிட்ட, ஆண்டி விக்கி இல்லையா, விக்கியில் நான் இந்த ரோபோட்டிக் மிஷினை காட்டணும் ராணி, எங்கே இருக்கா விக்கி சொல்லும்போது டெட் சொல்கிறாரு, விக்கி கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனால் அவர் உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, பெட்டில் தூங்கிட்டு இருக்கா, நான் அப்புறம் பார்க்கலாம் விக்கி அப்படின்னு சொல்லி நம்ம டெட் வந்து சமாளிக்கிறாரு. இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹேரியட் வந்து அந்த நம்ம டெட்டோட அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணிடுறா. உடனே டேடி இங்கே வாங்கலை, இங்கே எவ்வளோ எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குது பாருங்கன்னு சொல்லி நம்ம பிரிண்டலை கூப்பிடுறா. உடனே பிரிண்டல் கேட்குறாரு, என்ன டெட் இவ்வளோ எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குது? ஆமாம்மா எல்லாம் நான் தான் வாங்கினேன், எனக்கு சும்மா அப்பப்போ யூஸாக இருக்குது, நான் வாங்கி வச்சுருக்கேன், அப்பப்போ ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த கபோர்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கே ஜோனும் மிஸ்ஸஸ் பிரிண்டாலும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ மீட் பண்ணால் தான் நம்ம நெய்பர்ஹுட் வந்து நல்லாயிருக்கும், நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஜாமி வரான். ஜாமியை பார்த்து நம்ம ஹேரியட் ஹாய் ஜாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹேரியட் வந்து ஜாமியும் ஹாய் ஹேரியட் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹேரியட் வந்து அவங்க டெட்டோட ஃபேமிலிக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா அவங்க ரோபோட்டிக் மிஷின், இந்த ரோபோட்டிக் மிஷின் எல்லா ஒர்க்கும் பண்ணும், எல்லா திங்ஸும் அது எடுக்கும், அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டிக் மிஷினுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறா. அந்த பாட்டிலில் இருக்க அந்த கேப்பை வந்து மூடி எடுக்கணும் அப்படி சொன்னோடனே அதுவும் கரெக்டாக போய் அந்த கேப்பை மூடி எடுத்துடுது. அந்த பாட்டில் மூடியை எடுத்து எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஓ நைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஆண்டி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், எனக்கு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம டெட்டும் ஜோனும் சொல்கிறாங்க ஜாமிகிட்ட, ஜாமி நம்ம ஹேரியட்டுக்கு ரெஸ்ட் ரூம் கொண்டு போய் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு போய் காட்டு எங்கே இருக்குன்னு அப்படி சொன்னோன்னே ஜாமியும் வா ஹேரியட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறான். ஸோ இதுதான் ரெஸ்ட் ரூம், யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹேரியட் வந்து சரி நீ போ, நீ ரெஸ்ட் ரூம் காட்டிட்டு நீ போ அப்படி சொல்கிறான். நான் ஒன்றும் ரெஸ்ட் ரூம்குள்ளே வர போகிறது இல்லை, நான் வெளியே தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் வெளியே, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது வெளியேனா எனக்கு பிடிக்காது, எனக்கு கோவம் வரும், நீ போ அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நீ யூஸ் பண்ணிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கரெக்டாக அவன் வந்து 2 ஸ்டெப் வைக்கவும் அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகாமல் அவன் ஜாமியோட ரூம்குள்ளே போகிறா. உடனே ஜாமிக்கா ஏன் உள்ளே போகிறான்னு சொல்லி பயங்க அதிர்ச்சியோட ஓடி வரான். ஹேரியட் எதுக்கு ஏன் ரூம்குள்ளே வர, இங்கேயே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிற, அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, போ பாத்ரூம் போ அப்படி சொல்கிறான். இல்லை நான் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணலை, நான் சும்மா போய் சொன்னேன், நான் இப்போ விக்கியை பார்க்கணும், விக்கி எங்கே இருக்கா, இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான்னு சொன்னேன், இங்கே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது விக்கி இங்கே இல்லை, அவள் என்ன ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, நீ போய் சொல்லாத, நீ இந்த ரூம் தான் சொன்னீங்க, இங்கே இல்லையே, எங்கே விக்கி அப்படின்னு திருப்பி கேட்குறா. இவள் விக்கியை பார்க்காம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வா, நீ ஹாலுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். சரி நான் வாரேன் நீ போ அப்படி சொல்கிறேன். இல்லை நீ வந்து தான் ஆகணும்னு சொல்கிறக்குள்ளே இவன் அங்கே போய் அந்த வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணிடுறா.
அந்த கேபினை ஓப்பன் பண்ணோடனே அங்கே உள்ள விக்கி நின்றுட்டுருக்கா. உடனே ஹாரியட்டுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் இவன் இங்கே நிற்கிறா அப்படி சொன்னி ஜாமி வந்து சமாளிக்கிறான். நாங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருந்தோம், இவள் ஒழிஞ்சிட்டு இருந்தா, நான் மறந்தே போயிட்டேன் அந்த கேமை, இவா ஒழிஞ்சிட்டே இருக்கா போல் அப்போ இருந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். விக்கி அப்படி தானே நம்ம ஹைட் அண்ட் சீக் தானே விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு ஜாமி கேட்குறான். ஆமாம், நாங்கள் ஹைட் அண்ட் சீக் தான் விளையாண்டுட்டு இருந்தோம், நான் ஒழிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு திருப்பி விக்கியும் அதே மாதிரியே சொல்கிறா. ஸோ ஓகே நீ போய் பெட்டில் போய் படுத்து தூங்க பார்ப்போம், போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஜாமி சொல்கிறான். ஸோ ஓகே நான் பெட்டில் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் பெட்டில் போய் படுக்க போகிறா. உடனே ஹாரியட்டை கூட்டிகிட்டு போய் இங்கே பார் ஹாரியட், நீயும் ரோபோட் கூட தான் விளாடணும் சரியா, மற்ற எங்கேயும் விளாடக்கூடாது, ரோபோட் கூட விளாடு அப்படின்னு சொல்லி ஹாரியட் இழுத்துட்டு போகிறான். உடனே இங்கே விக்கி ரோபோட் கூட விளாடணும் அப்படி சொல்லிட்டு அவளும் அதையே சொல்லிகிட்டு இருக்கா விக்கி. இங்கே ஹாலில் நம்ம ஹாரியட் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுறா. விக்கி வந்து தூங்கலை, அவள் வந்து கேபினில் நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டெட் வந்து ஜாமிகிட்ட கேட்குறாரு, நீ அவளையே ரூம் கூப்பிட்டு போன கேட்கும்போது, இல்லை நான் வந்து போகக்கூட தான் சொன்னேன், அவள் அதுக்குள்ளே அங்கே போய் பார்த்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே மிஸ்டர் அண்ட் மிஸ் பிரிண்டல் வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து விக்கி வந்து பெட்டில் படுத்து தூங்கலையா, ஏன் கேபினில் இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவள் என்ன பண்ணுறானே தெரியாமல் அவளே பண்ணுறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து விக்கி வந்துடுறா ஹாலுக்கு. விக்கி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி டெட்டும் ஜோனும் கேட்குறாங்க. உடனே விக்கி நான் ரோபோட் கூட விளையாட வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே மிஸ்டர் பிருந்தாள் வந்து சொல்கிறாங்க, விக்கி நீ இன்றைக்கி எங்கள் கூட சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜோன் சொல்கிறாங்க, இல்லை அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அதான் அவள் சாப்பிடல, எதுவும் சாப்பிட தோணல போல அவளுக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே விக்கி கொஞ்சம் நில்லு, எங்கள் ரோபோட்டிக் மிஷின் ராணி கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி ஹாரியட் சொல்கிறா. உடனே அந்த ராணி வந்து சொல்லுது, ஹாய் ஐ எம் ராணி அப்படின்னு சொன்னோடனே விக்கியும் ஹாய் ஐ எம் விக்கி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணோடனே விக்கிக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகுது உடம்புலாம், அவள் ஒரு கையும் ஒரு காலும் பயங்கரமாக ஷேக் ஆகுது அவளுக்கு. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரிண்டல் ஃபேமிலி ரொம்ப அதிர்ச்சி வராங்க, என்னாச்சு விக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை இது ஒரு விதமான டான்ஸ் தெரியுமா, அதான் விக்கி பண்ணிகிட்டு இருக்கா அப்படி சொல்லி ஜாமி அங்கே வந்து சமாளிக்கிறான். வந்து இங்கே டெட் வந்து ஜோன்ட்டு சொல்கிறாங்க, இந்த 2 எலக்ட்ரானிக் மிஷினும் ஒன்று சேரும்போது இந்த மாதிரி தான் வைப்ரேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வைப்ரேட் ஆகுது, அதான் விக்கிக்கு வைப்ரேட் ஆகுது, இது எப்படியே நம்ம எதாவது சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லி விக்கியை வந்து தூக்கிட்டு ஜோன்ட்ட சொல்கிறாங்க, சீக்கிரம் டாக்டருக்கு கால் பண்ணு, விக்கிக்கு உடம்பு தான் சரியில்லை, சீக்கிரம் டாக்டருக்கு கால் பண்ணு, டாக்டர் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, சீக்கிரம் டாக்டர் நம்பர் கால் பண்ணு சீக்கிரம் அப்படி சொல்கிறாங்க. உடனே ஜோன் சொல்கிறாங்க, நம்பரா என்ன நம்பர் கேட்கும்போது, நான் கிச்சனில் இருக்கும்போது சொன்னேன்ல, அது ஞாபகம் இல்லை, கிச்சனில் இருக்கும்போது சொன்னேன், நல்லா யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம டெட் சொல்கிறாங்க. உடனே விக்கி, கிச்சனில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இந்த பிரிண்டல் ஃபேமிலிக்கு ஒரு வேலையே இல்லை, திங்கிறதுக்குன்னே அலையுதுங்க, எங்கே சாப்பாடு போடுவாங்களோ அங்கே போய் திங்கணுன்னே வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குதுங்க, பயங்கர டார்ச்சர் பண்ணுதுங்க, அவங்களுக்கு வேலையே இல்லையா, அவங்க வீட்டில் திங்கிறதுக்கு சாப்பாடே கிடையாதா, இங்கே வந்து நம்ம வீடு எடுத்துகிட்டு இருக்குதுங்க, ஏதான் நீங்கள் சொன்னீங்க அப்படி சொன்னோன்னே இங்கே பிரிண்டல் ஃபேமிலிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னது எங்கள் ஃபேமிலியை பார்த்து இப்படி சொன்னீங்களா, நாங்கள் ஒன்றும் சாப்பாடுக்கு இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து நிற்கலை என்ன அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் பிரிண்டல் வந்து பயங்கர கத்துறாங்க. உடனே பிரிண்டல் வந்து தண்ணி குடிக்க போகிறாரு. இல்லை இந்த வீட்டில் நம்ம தண்ணி கூட குடிக்கக்கூடாது, வைங்க டம்ளரை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பிரிண்டல் வந்து அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது, ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, டெட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டூபிட் ரோபோட் சீக்கிரம் வா, சீக்கிரம் கிளம்பி வெளியே, இங்கே நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமிலியோட எல்லாரும் கோவமாக வெளியே போகிறாங்க. இனிமேல் உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது எங்கள் ஃபேமிலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு அவங்க கிளம்புறாங்க. பிரிண்டல் ஃபேமிலி வெளியே போனோடனே நம்ம டெட்டோட வீடே அப்படியே புயலுக்கு பின் வந்த அமைதி மாதிரி அப்படியே அமைதியாயிருது. நம்ம டெட்டும் ஜோனும் விக்கியை பாராட்டுறாங்க, இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டியே விக்கி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. நம்ம ஜாமியும் நம்ம விக்கியை வந்து பாராட்டுறான், அந்த ஸ்டூபிட் ரோபோட் ராணிக்கு நீ எவ்வளோ பெட்டர் விக்கி அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். உடனே விக்கி சொல்கிறா, ராணி இஸ் நாட் அ ஸ்டூபிட் ரோபோட், ஹீ இஸ் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லி கண்ணடிக்கிறா. உடனே நம்ம ஜோனும் டெட்டும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங்கோட இந்த எபிசோட் முடியும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.